ஆடும் பரிவேல் அணி சேவல் ஜன ஆடும் பணியே பணியாய் அருவாய் தேடும் கயமா முகனை தெருவில் ஆடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் எவனாள் என்னாலும் திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்து வருகின்ற திருமந்திர வழியிலே இன்றைய தினம் 4ஆம் தந்திரத்திலே திரு அம்பல சக்கரம் என்பது பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அசபை என்று சொல்லக்கூடிய அசபா மந்திரம் என்பது பற்றி தெளிவாகவும் ஓர் எழுத்தே 5 எழுத்தாக விரிகிறது என்கின்ற செய்தியையும் உள்ளே ஓதாமல் ஒலிக்கின்ற ஓசையாக இருக்கக்கூடிய நம்முடைய காதிலே கேட்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பிரணவம் கேட்கப்பட முடியாத ஒலியாக ஓரெழுத்து ஒலியாக ஓரெழுத்து மந்திரமாக ஊமை எழுத்தாக பிரணவமாக குடிலையாக இப்படி பல்வேறு நிலையிலே சொல்லப்படுகிற அந்த ஆற்றல் நாத மந்திரமாக விரிகிற பொழுது அது முதல்ல விரிகிற மந்திரம் ஆதி மந்திரம் 5 எழுத்து தான். அதனாலதான் 5 எழுத்தை ஆதி மந்திரம் என்று சொல்லுகிறார். இந்த ஆதி மந்திரமாக இருக்கக்கூடிய 5 எழுத்தை கிரியையிலே மந்திர வடிவாகவே வழிபாடு செய்வது. இந்த அம்பல சக்கரம் என்பது சக்கரம் என்று சொன்னாலும் கூட அது சதுர மனைகள் தான். ஆனால் சக்கரம் என்று சொல்லுவது வழக்கம். காரணம் என்ன என்றால் அந்த மந்திரத்தை கணிக்கின்ற பொழுது சுற்றி சுற்றி சொல்ல வேண்டிய அந்த காரணத்தினாலே அதற்கு சக்கரம் என்கிற அந்த பெயர் வந்தது. இந்த சக்கரத்தை உரிய தாமிர தகட்டிலே பதித்து இதையே மூர்த்தமாக வைத்து வழிபாடு செய்வது. இது மந்திர வழிபாடு என்று குறிக்கப்படும். எனவே கிரியையில முக்கியமான பகுதி 2 செய்திகள் நீங்க கிரியையில தெரிந்து கொள்ள வேண்டும். சைவத்திலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய 4ல யோகத்தை பற்றிய தெளிவாக 3ஆம் தந்திரம் முழுக்க சொன்னவர் 2ஆம் தந்திரத்திலே அதற்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய கிரியா நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது கிரியை என்பது என்ன என்று கேட்டால் மந்திர வடிவாக ஈசனை வணங்குதல். இதுதான் கிரியை. அப்படி மந்திர வடிவாக வணங்குகிற பொழுது மந்திரத்தை வடித்தும் வணங்கலாம், மந்திரத்தை பார்த்தும் வணங்கலாம், அல்லது மந்திரத்தை செவித்தும் வணங்கலாம். அதனாலே ஒரு உருவத்தை வைத்து வழிபாடு செய்கின்ற அந்த நிலையில அல்லது ஒரு உருவத்தை வைத்து மனதை அங்கே பதிய வைக்கின்ற நிலையில சற்று முன்னேற்றமாக இருக்கக்கூடிய நிலை, எந்த விதமான உருவமும் இல்லாமல் வெறும் மந்திர வடிவாகவே வழிபாடு செய்வது என்பது பக்குவத்தினுடைய முதிர்ச்சியை காட்டுகிறது. அங்கே பேதம் இல்லை, அங்கே வேறுபாடு கிடையாது, அங்கே மொழிகள் இல்லை. இந்த பக்குவ நிலை மந்திரத்திலே விளைகின்ற காரணத்தினாலே மந்திரத்தையே சிவமாக எண்ணி வழிபாடு செய்வது. இந்த மந்திரத்திலேயே ஆதி மந்திரமாக அடிப்படை மந்திரமாக மூல மந்திரமாக இருப்பது 5 எழுத்து. ஓ என்று சொல்லுவது நாம பார்த்தோம். அகர உகர மகர நாத விந்து. ஓ என்பது அகர உகர மகர நாத விந்து. இதுதான் 5ம் சேர்ந்ததுதான் இந்த ஓங்கிற பலம். ஓ அடிப்படை ஒலி. இந்த அடிப்படை ஒலி இதுக்கு கவட்டி கவட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கவட்டி வகுக்கப்பெறுகிறது. அதுக்கு வியர்த்தி வகுக்கப்பெறுகிறது. குடும்பம் அது தொகுக்கப்பட்டிருக்கு.
குடும்பம் வகுக்கிற பொழுது தலைவன், தலைவி, மகன், மகள், மருமகன் இல்லையா? ஒரு தொகுத்தலாக இருப்பது ஒன்று, அதுவே பிரித்து அறிகின்றது என்பது ஒன்று. இப்ப தொகுத்தலாக இருக்கிறது ஓ, அதை சமைத்து அதையே பிரிக்கிற பொழுது ஐந்தாக பிரிகிறது. நான் சொன்னேன் இயற்கையாக பிரிகிற பொழுது நாதம் இந்து, அப்பா அம்மா, நாதம் இந்து. அடுத்தது அகரம், உகரம், மகரம். இது ரெண்டும் ஆற்றல். இது மூலம் தொழில். இந்த ஆற்றலை கொண்டு இந்த தொழில் நிறைந்தது. என்னென்ன தொழில்? அகரம் படைத்தல், உகரம் ஆற்றல், மரணம் ஒடுக்குதல். இதுதான் தொழிலுடைய கூறுகளாக. என்ன பேர் சொன்ன? சமஷ்டியை சமஷ்டி என்றும் வேஷ்டியை வியஷ்டி என்றும் சொல்லுவது வழக்கம். எனவே சமஷ்டி தமிழில தொகுத்தல், வியஷ்டி வகுத்தல். இது தொகுத்தல், இது வகுத்தல். இப்படி இந்த பிரணவத்தினுடைய விரிவுதான். இதை இதனுடைய விரிவாக விளங்குவது சி வ ய ந ம. ய என்று சொல்லக்கூடியது ஆன்மா, சி என்று சொல்லுவது சிவம் ஆன்மா, ம என்பது மறைத்து அல்லது மலம் மலம். ஆரம்ப காலத்துல யகாரம் மகாரத்தையே பற்றி கொண்டிருந்தது, யகாரம் மகாரத்தையே சேர்ந்திருந்தது. அதனால் சிகாரம் என்ன செய்தது? தன்னுடைய கருணையாகிய அருளை அனுப்பியது. இந்த கருணையாகி அருள் சென்று யகாரத்தையும் மகாரத்தையும் உடைத்து நடுவிலே நகாரமாக வந்தது. ஒருத்தர் ரொம்ப சேர்ந்தே இருக்கிறான், ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனை இவனையும் அவனையும் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா இவனுக்கு இவன் செய்யறதெல்லாம் ரைட்டு மாதிரி தோணுது, அவன் கொடுக்கறதெல்லாம் நல்லதா தோணுது. ஆனா எல்லாம் கெடுதல் தான். ஆனாலும் இவன் இவனைத்தான் நம்புறான். இதை உடைக்கணும்னா இவனை மாதிரியே முதல்ல இவனுக்கு எடுக்கணும். கொஞ்சம் அவன் இந்த ஹோட்டலுக்கு கூட்டு போனா இந்த ஹோட்டலுக்கு கூட்டு போனோம். அப்படி கூட்டு போன உடனே அவன் அந்த ஹோட்டல இதை விட அது நல்ல ஹோட்டல் இருக்கும் போல இருக்க, இவன் கூட்டு போறான், இவன் கூட போவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் போகும். எப்ப பார்த்தாலும் மகாரத்தையே பார்த்துட்டு இப்ப நகாரத்தை பார்க்கும். இது நகாரத்தை பார்த்து இது யானா வாடுது. நகாரத்தையும் கொஞ்சம் சார ஆரம்பிக்கும். நகாரத்தை சார 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 மகாரம் தேங்கி கொண்டே வரும். அப்ப என்ன பண்ணும்? யகாரத்தை இந்த நகாரமானது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிற தருணம் நெருங்கி வருகிற பொழுது மகாரம் யகாரத்தை சிகாரத்தை காட்டி உள்ளே வரும். 5 எழுத்திலேயே சைவ தத்துவம் முழுக்கவே அறிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, அதனால இதற்கு ஆதி மந்திரம் இருக்கு. இந்த ஓ என்று சொல்லக்கூடிய 3 தொழிலும் இந்த ஆற்றலும் எதற்காக என்று சொன்னால் இந்த யகாரத்தை மகாரத்திலிருந்து பிரித்து சிகாரத்தோடு சேர்ப்பதற்காக தரப்படுகின்ற ஆற்றல். எனவே இதனுடைய அடிப்படை, இதனுடைய விரிவுதான் இந்த சிறையான. எனவே நாம் ஓரெழுத்து ஒருமுடியாக மறைந்திருக்கும் ஆற்றலாக இருக்கக்கூடிய ஓகாரத்தை
சிவயனம என்று சொல்லக்கூடிய மந்திரமாக செல்லிக்கின்ற பொழுது சொல்லுகிறது நமக்கு சிகாரத்தினுடைய சிறப்பும் மகாரத்தினுடைய வனப்பும் யகாரத்திற்கு கிட்டி மகாரம் தேய்ந்து நகாரமும் மறையும். அதனால சிவயனம என்கிற மந்திரம் அடிப்படை மந்திரமாக விளங்குகிறது. அடிப்படையில நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அடிப்படையில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அடிப்படையாக ஒரு மந்திரம் பிரணவம் என்கிற ஒரு நாத மந்திரம் இருக்கிறது. உலகையே ஆளுவது நாதம். உலகின் இயக்கம் முழுமையும் அடிப்படை நாதம். நாதமே விந்தாகிறது. விந்திலிருந்துதான் மற்ற ஆற்றல்கள் அத்தனையும் வந்திருக்கிறது. நாதம் விந்து, பிறகுதான் சாதாக்கியம், பிறகுதான் ஈஸ்வரம், பிறகு சுத்த வித்தை. சுத்த வித்தை என்பது அரி, அயன், அரண் என மூணா பிரியுது. சுத்த வித்தை தான் அப்படி பிரியுது. இது இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா, இவ்வளவு ஹைரார்கியோட, இவ்வளவு திட்டத்தோட இறைவனுடைய தொழில்களை விவரிக்கின்ற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான் என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள. இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா எங்கேயுமே டிஸ்கஸ் பண்றது. கடவுள் மிகப்பெரியவர், அவர் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கிறார். நீங்க வேணாது செய்யும் பொழுது தண்டிக்கிறார். உங்க நரகத்திலையும் தள்ளுவார், சொர்க்கத்திலையும் போடுவார். இப்படின்னு பொத்தாம்பதுவா பேசுறதுக்கு தான் சமயங்கள் இருக்குன்னு தவிர, அவர் என்ன செய்கிறார், ஏன் செய்கிறார், எதற்கு செய்கிறார், எதற்காக இந்த ஆன்மாவிற்கு உதவி செய்ய வேண்டும், ஏன் இது இத்தனை அல்லல் படுகிறது, ஒவ்வொரு பிறவியிலேயும் இது அல்லல் பட்டு கொண்டே வருகிறது, இந்த அல்லல்களுக்கு என்னதான் விடிவு காலம், இது எப்பொழுது இந்த பிறவியிலேயே இந்த அல்லல்களை எல்லாம் நீக்கி ஆனந்தமாக இருப்பது, இந்த பிறவியில நாம் இருக்கிற பொழுதே இவ்வளவு அல்லல்களுக்கு இடையேயும் ஆனந்தத்தை நம்மால் அனுபவிக்க முடியுமா, அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, இதையெல்லாம் சிந்திக்கிற ஒரு சமயம் உண்டு என்று சொன்னால் அது நம்முடைய சைவ சமயம் தான். இதுல இந்த கிரியை என்கிற பகுதி எதை சொல்லுகிறது என்று சொன்னால், அஞ்செழுத்தை மட்டுமே வழிபாடு செய்வது. இங்க எந்த வடிவத்துக்கும் இடம் இல்லை, எந்த வடிவமும் கிடையாது. நீங்க அஞ்செழுத்தை மட்டும் சக்கரத்திலே பதித்து, அதற்கு பெயர் அம்பல சக்கரம் என்று பெயர். அந்த அஞ்செழுத்தை உங்களால் இயன்ற அளவு 108 1008 அதை சிவத்தை நினைந்து, சிவத்திற்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை நினைந்து, சிவத்திற்கும் நமக்கும் இடையிலே இருக்கக்கூடிய திரு அருளை நினைந்து, நம்ம அம்மான்னு சொல்லுகிறோம், சிவத்துக்கும் நமக்கு இடையில தாய் என்கிறவர் ஒரு பஃபர் போல இருக்கிறார். வீட்டில் கூட அப்படித்தானே, நேரா எக்ஸ்கர்ஷனுக்கு போய் பணம் கேட்கறதே கிடையாது. ஏன் அந்த ஆள்கிட்ட கேளப்பா அப்படின்னா, அந்த ஆள்கிட்ட எவன் கேட்பான், நீ வாங்கி கொடு அப்படின்னு தாயத்தான் கேட்கிற அந்த நிலை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, தாய் என்கிறவள் சிவத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய யகாரத்திற்கும் நடுவே பாலமாக இணைப்பாக இருக்கிறது. எப்ப சிகாரத்தை யகாரம் புரிந்து கொண்டு அது சேர ஆயத்தமாக இருக்கிறதோ, அப்பொழுதே யகாரத்தை அழைத்து கொண்டு போய் சிகாரத்தோட சேர்த்துட்டு இதுவும் ஒன்றிடும். நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வகாரம்ங்கிறது ஒரு தனியா, சிகாரத்துக்கு தனியா வேலையா? அம்பாள் என்பது ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டதா? அம்பாள் என்று சொல்லுகிறோமே, என்ன நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவர் உதவி செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய குணத்தின் மூலமாக அறிவது வழக்கம். அவர் ரொம்ப முரடையா, கிட்ட போகாதுங்கிறோம். என்ன காரணத்துக்காக சொல்றோம்? முரட்டுத்தன்மை அவருடைய குணமாக இருக்கிறது. அவர் ரொம்ப நல்ல அன்பரியா, அவர்கிட்ட போய் கேடு உதவி செய்வார். அன்பு அவருக்கு அன்பன் என்கிற பெயரே வாங்கி தந்திருக்கிறது. எனவே குணத்தின் பெயரால் குறிப்பது போல சிவத்தினுடைய பெருங்கருணையை குறிப்பதுதான் அம்பாள். சிவத்துக்கு இருக்கக்கூடிய பெருங்கருணை அம்பாள் என்று சொல்லுவது, தாய் என்று சொல்லுவது. எனவே சிவத்தின் கருணையை தாய் என்றும் சிவத்தை ஆனந்தம் என்றும் சொல்லுவது வழக்கம். ஒரு ஆனந்தம் அனுபவிக்கிற பொழுது, பேரானந்தத்தை தூக்கின்ற பொழுது எந்த விதமான எதிர்பார்ப்போ அல்லது எந்த விதமான ஏற்றத்தாழ்வோ எந்த விதமான குறைவு நிகழ்வோ அல்லது காலக்கணக்கோ இல்லாமல் வழங்கப்படுகிற ஒரு அமுது. ஆறா அமுதே அளவிலா உம்மானே, இல்லையா? அளவற்றவன், அளவில்லாத அளவுக்குத்தான் அவன் கொடுக்கிறான். ஒண்ணு அளவுபடுத்தியா கொடுக்கிறான் இல்ல. எனவே அவனை நாம் வணங்குவதற்கு
உரிய முறையிலே புறத்தே வணங்குவதால கவனம் இருக்கணும். அகத்தே வணங்குகிற யோக பூசையை சொல்லிட்டார். அகத்தே புறத்தே வணங்கக்கூடிய பூசைகளிலேயே மிகச் சிறப்பானது சக்கரத்திலே மந்திரத்தை பதிவு செய்து சக்கரத்தையே பூசை செய்வது. அதற்குரிய மலர்களை இடுவது, அதற்குரிய தீப வழிபாடு, அதற்குரிய தூப வழிபாடு எல்லாவற்றையும் அந்த சக்கரத்திற்கே செய்வது. ஏன் இப்ப சக்கரம் என்று நான் உங்களுக்கு சொன்னது போல சக்கரம் என்பது 5 எழுத்து பொறிக்கப்பெற்ற தகடு. 5 எழுத்து பொறிக்கப்பட்ட 5 எழுத்தை பொறிப்பதை ஒரு உரிய முறையில இந்த கரெக்ட் ஃபார்ம் ஆர் இந்த பிக்சட் ஃபார்மெட் இந்த ஃபார்மெட்ல இல்லையா. இப்ப பதிவு செய்கிற பொழுது பேச்ச பதிவு செய்கிற பொழுது MP3ங்கிறீங்க, அப்புறம் டிவிடிங்கிறீங்க, வேற வேற ஃபார்மெட் எல்லாம் சொல்லுகிறீர்கள். எந்த ஃபார்மெட்ல போடுகிறோம் என்பது நாம் எப்படி அதே போலத்தான் நமச்சிவாயத்தையும் பல்வேறு சக்கரங்கள்ல என்ன ஃபார்மெட்ல நம்ம அதை போடுறோம், எந்த ஃபார்மெட்ல போடுறோங்கிறத பொறுத்து சக்கரங்கள் வேறுபடுகின்றன. நீங்க நல்ல கவனமா பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தி சொல்ல போறேன். சக்கரங்களிலேயே மிகப்பெரிய சக்கரம் எது என்று கேட்டால், சக்கரங்களிலேயே மிகப்பெரிய சக்கரம் எதுன்னு கேட்டா நம்முடைய தேவார திருவாசகமாகிய திருமுறைகள் தான் இருப்பதிலேயே பெரிய சக்கரங்கள். உணர்ந்து கொள்ளுங்கள். யாரும் சொல்லாத ரகசியம் உங்களுக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சக்கரங்களினுடைய ஷார்ட் ஃபார்மெட் தான் இந்த இப்ப நாம பார்க்க போற அம்பல சக்கரம். இதனுடைய விரிவு ஏன்னா ஓ என்கிற ஓர் எழுத்தினுடைய விரிவாக விளங்குவது சிவயனம, சிவயனம என்று சொல்லக்கூடிய 5 எழுத்தின் விரிவாக விளங்குவது 12 திருமுறை. புரியுதுங்களா? 1 5 ஆச்சு, 5 12 ஆச்சு. இப்ப 12 என்பது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திருமுறையும் 12 நிலைகளில 12 அமைப்புகளில விளங்கக்கூடிய இந்த 12. எனவே நீங்கள் இந்த 12 என்பது இன்னும் எளிய முறையிலே படிப்பது. 12ஐயும் நீங்க ஓத ஓத நீங்கள் உணர வேண்டியது 5 எழுத்து. இந்த 5 எழுத்தை ஓத ஓத நீங்க உணர வேண்டியது ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கக்கூடிய ஓங்காரம். ஓங்காரத்தை உணர உணர வருகின்ற நிலை கல்லாலின் புடை இருந்து நான்மறை ஆரங்கம் முதல் கற்றகல்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல். இதுதான் ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய சூட்சம நிலை. இது ஓரெழுத்து ஒரு மொழியை சூட்சமா சொல்லணும்னா தூலத்திலிருந்து வரணும். எங்க இருக்கு தூலம்? 12 திருமுறைகள். 12 திருமுறைகளையும் தேவாரத்தின் திருவாசகத்தையும் ஓத 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 அந்த பாடல்களை நினைக்க நினைக்க சிவபெருமானை வணங்க 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 நமக்கு வருவது நமக்குள்ளே பெருகுகிற ஓங்கார ஆற்றல். ஏன் திருமுறையை படிச்சா இவ்வளவு சக்தி வருது இவ்வளவு வருதுன்னா வேற ஒன்றும் காரணம் இல்லை. நீங்க உள்ளுக்குள்ளே பிரணவ ஆற்றலை போற்றி வளர்க்கின்றீர்கள், அவ்வளவுதான். அது நாதத்தினுடைய விரிவு. நான் சொன்னா நீங்க நம்ப வேண்டாம். சிவகுமார் சொல்றாரு, எப்படி சார் நம்புறது? மருந்து வெண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. யார் சொன்னாங்க? யார் சொன்னதே? ஞான குருவாக இருக்கக்கூடிய குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமான் தானே சொல்லியிருக்காரு. அதனால நாம இப்ப வழிபாடு செய்கின்ற பொழுது கிரியையை செய்கின்ற பொழுது இப்ப நாம கிரியை என்பது ஒரு உருவத்தை வைத்து வழிபாடு செய்வதை கிரியை என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பூசை உண்மையிலேயே அது சரியை. நீங்க உருவத்தை வைத்து செய்கின்ற வழிபாடு அது சரியே. யாரும் சொல்லலையே சார்னா நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு இல்லையா? இனிமே யாரும் சொல்லலைன்னு நீங்க சொல்லக்கூடாது. மந்திரப்படி நீங்க திருக்கோயில்கள்ல நீங்க போனீங்கன்னா திருக்கோயில்ல என்ன மூர்த்த வேணாலும் இருக்கட்டும், அது சோமாஸ்கந்தரா இருக்கட்டும் அல்லது தியாகராஜரா இருக்கட்டும் அல்லது சிவலிங்கமா இருக்கட்டும்
அல்லது அர்த்தநாரீஸ்வரர். நாம தான் அவர் அப்படி பார்க்கிறோமே தவிர, அவருக்கு வழிபாடு செய்கிற சிவாச்சாரியார் ஆதிசைவர் அந்த வடிவத்தில் வழிபாடு செய்வதே இல்லை. அவங்க செய்கிற பூசை மந்திர பூசை. என்ன ரமேஷ்? அவங்க செய்கிற பூசை மந்திர பூசை. அவங்க உருவத்தையே எடுத்துக்கிறது இல்லை, நமக்கு காட்டுறதுக்காக. நீங்கள் வெறும் மந்திரமாக பூசைன்னு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு அங்கே உருவம் இருக்கும், அவங்களுக்கு உருவம் தேவையில்லை, அவர்களுக்கு தேவை மந்திரம். அதனாலதான் மந்திரங்களை மையமாக வைத்து செய்யப்படுவது. இப்ப நீங்க இந்த அம்பல சக்கரத்தை நாம செய்யறதுன்னா, நீங்க இப்ப நான் சொல்லிக் கொடுக்குற முறையில் நீங்களே செஞ்சிடலாம். ஆனா நீங்க செய்ய ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னு சொன்னா அதுக்குரிய நியமங்கள் சில இருக்கு, அதுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டம் இருக்கு. அப்படி செய்யப்பட்ட சக்கரங்களை வழிபாட்டிலே வைத்து பூசிக்கலாம். நாமும் பண்ண முடியும், நமக்கும் அந்த சட்டத்திட்டங்களை உட்பட்டு நாம் செய்வோமே, நாமும் அந்த சக்கரங்களை பொறுத்துக் கொள்ளலாம், வைக்கலாம், வழிபாடு செய்யலாம். நல்ல இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் உங்களுடைய கிரிய பூசை. காரணம், உங்களுக்கு ஆற்றல் பெருகும். இதுல என்னன்னா, நீங்க இப்ப நாம ஒரு காரியத்திற்காக ஒரு காரணத்திற்காக நாம துவங்குகின்ற பூசை கடைசியில எங்க கொண்டு விட்டுடுங்க, எதையும் விரும்பாமல் சிவனை மட்டுமே விரும்புகிற ஒரு நிலையில கொண்டு போய் உங்களை தானா விட்டுடும். அப்படின்னா நாங்க பார்த்துதான் சார் இறங்கணும்னு இப்பவே சொல்லிடாதீங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு மித்ததெல்லாம் சிறுசா தெரியும். இதை நாம் வழிபாடு செய்ய செய்ய அதனுடைய பேரளவு தன்மையும் அதனுடைய அதாவது நாம ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல நாம நம்ம அறிமுகப்படுத்திக் கொள்ளணும், அந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிற பொழுது, அந்த பல பேர் இருக்கிற இடத்துல அங்க மிகப்பெரியவராக இருக்கிற ஒருவரே நம்மோடு உறவு கொள்ள ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்குவோம். அவரே நம்மளை கூப்பிடுறாரு, பேசுறாரு, அவரே நமக்கு எல்லாம் சொல்றாருன்னா, இப்போ மற்றவர்களை பற்றி நாம கவலை வந்தவனே நேரம் அவர்கிட்ட போய் 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரான்னு அவரை நோக்கி போவோமா, இல்லை கீழே மற்றவங்கள்ட்ட நாம நெருங்குவோமா? இதேதான் நிகழும். நேரம் அவர்கிட்ட போய் நிற்கிறது. இந்த அம்பல சக்கரம் என்பது ஏன் சக்கரம் என்று சொன்னா, நம்முடைய நினைவுகள் எப்பொழுதுமே ஒன்றையே சுற்றி சுற்றி வர வேண்டும் என்பதற்காக சுழற்சி முறையிலே மந்திரங்களை கெணிக்கின்ற வகையிலே அமைத்தார்கள். சுழற்சி முறையில சொல்லுகிற பொழுது ஒரு நன்மை. இப்ப கூட பாருங்க, அந்த ஜபமாலைய இப்படி சுழற்சி முறையில, இப்ப நீங்க சைனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சுழற்சி முறை கிடையாது. இப்படி பீட்ஸ் இப்படி எண்ணுவான், 1 2 3 4 5 இப்படி எண்ணிக்கிட்டே போய் அடுத்து இப்படி எண்ணுவான். சுருக்கமா சொல்லணும்னா தயிர் காரி கணக்கு, மோர் காரி கணக்கெல்லாம் இப்படி ஒரு கோடு போட்டு விட்டே போவாங்க இல்லையா? ஒரு 10 கோடு போட்டவுடனே 1 அப்படி இல்லை. இது சுழற்சி முறை, இப்படி ஸ்பைரலா போகும். இது இன்னும் சொல்ல போனா இது ரவுண்டு கூட கிடையாது, இது ஸ்பைரல். இது என்ன, அப்படியே சுற்றி 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 ஒரு ஒரு ஐ ஆஃப் த அந்த எலிப்ஸ், அந்த ஸ்பைரல் இருக்குல்ல, அதனுடைய ஐ சென்டர் பாயிண்ட்ல போய் அது அப்படியே முடியும். அது பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, சக்கரத்தில் அந்த பாயிண்ட் தான் ஓ. இப்போ சொல்ல போற சக்கரத்துக்கு கூட அந்த ஓ தான் இதா இருக்கும். இதுல முதல் சக்கரத்தையே அவர் 2 மந்திரத்தில் சொல்றாரு. நான் 1 2 சக்கரம் தான் நான் இந்த அம்பல சக்கரத்துல உங்களுக்கு விளக்கலான் இருக்கேன். இந்த சக்கரங்கள்லாம் வழக்கம் போல ஹோம் ஒர்க்கு. அதனால ஒரு சக்கரத்தை சொல்றார், ஒரு சக்கரம் இன்னைக்கு ஆரம்பிப்போம். என்ன சொல்றாருன்னா, இருந்த இவ்வட்டங்கள் 6 ரேகை, இருந்த ரேகை தன்னில் 6 இருத்தி, இருந்த மனையில் 6 10 1, இருந்த மனையுள் எய்தும் அரண் தானே. போட்டுருவோமா இந்த சக்கரம்? நோட் புக் கொண்டாது யாரும்? இருந்த இவ்வட்டங்கள் 6 ரேகை. இந்த அம்பல சக்கரம் போடுற விதத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், திருமலை சொல்றேன். நான் உங்களுக்கு இந்த சக்கரம் போடுறது சொல்லித்தரேன். இதுல வட்டங்கள்னு சொல்றாங்க இல்லையா, அது 6 ரேகை. முதல்ல 12 ரேகை போட்டுங்க. 12 ரேகைன்னா 12 கோடு. அவ்வளவு ஸ்ட்ரைட்டா வராது கோடு, ஆனா நீங்க ஸ்ட்ரைட்டா போட்டுங்க. 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருந்த இவ்வட்டங்கள் ஈராறு ரேகை. ஈராறு எத்தனை? 12 பட்டது. இருந்த ரேகை தண்ணில் ஈராறு இருத்தி. நீ 12 ரேகை போட்டீங்க, அதுல மேலும் ஒரு 12 ரேகைய போடு. ஓகே, குறுக்கால போடு. இதெல்லாம் வர்டிகல் லைன்ஸ். ஒரிசாண்டலா ஒரு 12 லைன் போடு. 1 2 3 எத்தனாச்சு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் எத்தனை மனை இருக்கும்? எண்ணிருவோமே. நிறைய ஆன்சர் வருது. 12 கோடுன்னா 11 கேப்பு. இந்த பக்கம் 12ன்னா 11 கேப்பு. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 by 11 121. அதனால என்ன தெரியுது? இப்பன்னா திருமந்திரம் படிக்கிறதுக்கு கணக்கும் தெரியணும், பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் தெரியணும். 121. இது ஒன்னொன்னுக்கு பேரு ஒரு மனைன்னு பேரு. இதுக்கு பேரு மனை. ஒவ்வொன்னு இது மாதிரி 121 மனைகள் இருக்கின்றன. இருந்த இவட்டங்கள் ஈராறு ரேகை. இருந்த ரேகை தன்னில் ஈராறு இருத்தி. இருந்த மனைகள் ஈராறு 10. 1 எவ்வளவு? ஈராறு 10. ஈராறு 10 1 100. அதுதான் சொல்றாரு. ஈராறு 10 1 121. இருந்த மனையுள் இருந்தது அரண்சாணி. அதுலதான் இருக்கிறான், இதுலதான் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. இந்த 121 மனைகள் இதுதான் சக்கரமாக நாம இதை வரைஞ்சிருக்கிறோம். வரைகின்ற பொழுது ஒவ்வொரு கோட்டையும் அவர் ரேகை என்றார். இந்த ரேகைகளுக்குள்ளே அடங்குவது மனைகள் எனப்பட்டது. இந்த மனைகளை உரிய முறையில நாம் இப்பொழுது இந்த 5 எழுத்து மந்திரத்திற்கு தரணும். 5 எழுத்து மந்திரத்துக்கு தரணும். தான் ஒன்றி வாழிடம் தன்னெழுத்துத்தானே. அடுத்த பாட்டு. இதை எப்படி இந்த மந்திரத்தை இதுல போடுறது அப்படிங்கிறதுக்கு அடுத்த பாட்டு சொல்லுகிறோம். தான் ஒன்றி வாழ்கிடம் தன்னெழுத்துத்தானே. தான் ஒன்றி வாழிடம் தன்னெழுத்துத்தானே என்று சொன்னால் தான் தான் துவக்க நிலையாக துவக்க எழுத்தாக அமர்ந்திருக்கிறோம். அதனால இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் தான் இருக்கிற இடம் தன்னுடைய இடமாக விளங்குகிறது. அது இன்னர் மோஸ்டாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப 2 கிழமை வாங்கி வச்சுட்டாரு.
தெரியறதுக்காக இன்னொரு கலை சொல்றேன். இது வந்து வாங்கி வச்சு ஒரு கிளம்பு வாங்கி அப்பதான் ஸ்கூல் அட்வான்ஸ் வரும். இதெல்லாம் வரையாங்க. இப்ப இது பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது அவுட்டர் மோஸ்ட் ஒரு சர்க்கிள், உள்ள பாத்தீங்கன்னா இன்னர் மோஸ்ட்ல ஒரு சர்க்கிள், அதுக்கு உள்ள போனீங்கன்னா இன்னர் மோஸ்ட் ஒரு சர்க்கிள், அதுக்கு உள்ள போனீங்கன்னா இன்னர் மோஸ்ட் ஒரு சர்க்கிள், அதுக்கு உள்ள போனீங்கன்னா கடைசியில ஒரு சர்க்கிள். நீங்க பாத்தீங்கன்னா 5 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. கான்சென்ட்ரிக் 5 சர்க்கிள் இருக்கு, ஒண்ணுக்குள்ள ஒன்னாக. சர்க்கிள்னு நாம இப்ப இதுல காட்டல, நான் ஸ்கொயரா காட்டியிருக்கேன். சர்க்கிள் என்று சொன்னால் இங்க பாருங்க, ஒண்ணு, அதுக்குள்ள இன்னொன்னு, அதுக்குள்ள இன்னொன்னு, அதுக்குள்ள இன்னொன்னு, அதுக்குள்ள இன்னொன்னு, நடுவில் ஒரு புள்ளி. இதைத்தான் இப்படி பாவிக்கணும். சுத்தி சுத்தி வந்து நடுவில் ஒரு புள்ளி வச்சு அதுக்கு என்ன பேர்? இப்ப பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அந்த முதல்ல ஒண்ணு என்ன வந்து உங்களுக்கு சுத்தி போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சோன்னா கரெக்டா சொல்லிட்டாரு. அது துப்பாக்கி சுடும் போட்டியில டார்கெட் இல்ல, அதுதான் இந்த குறி, நடு குறி. அப்படித்தானே இருக்கு, அப்படிதான் அமைச்சிருக்கிறோம். இதுதான் குறி நடுவுல. பாத்தீங்களா? இப்பதான் என்னவோ டார்கெட் துப்பாக்கி போட்டி குறி எல்லாம் வைக்கிறான். அப்பவே போட்டாரு நம்முடைய திருமூலர் திருவம்பர சக்கரத்துல குறியாக நடுவுல ஒரு புள்ளி. இந்த புள்ளி என்னன்னு இப்ப பார்ப்போம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு 5 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இங்க இருக்கு. இந்த 5 கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்லயும் தான் ஒன்றி வாழ்விடம் தன்னெழுத்துத்தான். தன்னெழுத்துங்கிறது சிகாரம். அது ஒன்றி வாழ்கின்ற இடம், அதுதான் இன்னர் மோஸ்ட் சைக்கிளாக இருக்கிறது. எனவே இது சிகாரம், இது வகாரம், இது யகாரம், இது நகாரம், இது மகாரம். புரியுதுங்களா? அப்ப இதுல எது இன்னர் மோஸ்ட் சர்க்கிள் அதை பார்டர் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 1. இதுதான் சென்டர் மோஸ்ட் இல்லையா? இப்ப இத சுத்தி அந்த தன்னெழுத்து இருக்கலாம். தன்னெழுத்து சி 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 சி. படச்சா சிகாரம். இது தன்னெழுத்து. இது நடுப்புற இப்ப நாம அந்த இன்ட்டு போட்டிருக்கேன், அது ஒரு அடையாளத்துக்காக போட்டேன், அது கடைசியில வரேன். சிகாரம் எத்தனை சிகாரம் இருக்கு? இது கூட ஓட்டு கொண்டுங்களா? 8 சிகாரம். காரணம் அவன் என் குணத்தான் என்று காட்டுவதற்காக 8 கட்டங்களாக சிகாரம் அமைந்திருக்கிறது. ஞாபகம் சிகாரம். இப்ப அதனுடைய வெளிவட்டத்திலே அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சைக்கிள வகாரத்தை போடுங்க. இது அடுத்த சுற்று. இரண்டாவது சைக்கிள் முடிஞ்சிச்சா? இது முதல் சுற்று, இது இரண்டாவது சுற்று. இப்ப என்ன இது சுற்று? மூணாவது சுற்று போடுங்க. யகாரம். தான் ஒன்றி வாழிடம் தன்னெழுத்தாகும், தான் ஒன்று மண்ணாகும் தன் பேர் எழுத்தாகும்.
தன்னுடைய சிகாரத்தை தவிர 4 எழுத்துக்கள் தன்னுடைய பெயரிலேயே தன்னுடைய எழுத்திலே அதிகம் எது? வ ய ந ம. இது 4 அதான் அடுத்த வரியில சொல்றார் இல்லையா? தன் 4 பேர் தான் முன்பு 4 அந்த 4 இருக்கே அது 4 என்னன்னாரு தன் பேர் எழுத்தாக தன்னுடைய எழுத்திலே அமைந்த தன்னுடைய பெயரிலே அமைந்த எழுத்துக்கள் மீத 4. அப்ப இன்னும் பாக்கி என்ன இருக்கு? நகாரம். நகாரத்தை போடுங்க. தானொன்று 4 தன் பேர் எழுத்தாகும். என்ன பாக்கி இருக்கு? மா போடுங்க சுத்தி. வெளியில முதல்ல தெரியறது எது? மா. சுத்தி பிடிச்சிட்டு இருக்கு மா. எங்கேயோ இருக்கு சிகாரம். மகாரத்துக்கும் சிகாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த சக்கரத்தை இப்படி போடுகிறார். போடுகிற பொழுது தான் ஒன்றி வாழ்விடம் தன்னெழுத்தாகும். தான் ஒன்றும் 4 தன் பேர் எழுத்தாகும். மகாரம் யகாரம் நகாரம் மகாரம். தான் ஒன்றும் 4 5 எழுத்தாகும். தான் ஒன்று அவ்வரண் தானே இல்லையா? இந்த அரண் வேறு இல்ல, இந்த சக்கரம் வேறு இல்ல. சிவம் வேறு இல்ல, இந்த சக்கரம் வேறு இல்லை. இப்ப இந்த நாற்கோணம்னு சொல்லுகிறார் இல்லையா? நாற்கோணம்னு சொல்லுகிற பொழுது சிகாரத்தை பார்க்கிறோம்னு சொன்னா சிகாரம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. சிகாரம் எப்படி சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் சிகாரம் 4 திசைகளுக்கும் 4 சிகாரமாக அமைந்திருக்கிறது. பெருந்திசைகள்னு பேரு. பெருந்திசைகளாக வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே அமைந்திருக்கிறது. அப்படி அமைந்திருக்கிற பொழுது வடக்கு கிழக்கு நான் எப்படி வடக்கு போட்டுக்கிட்டேன். நாட்டுன்னு வச்சுக்கிட்டோம். கிழக்கு இது என்ன கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. ஆச்சா? உங்களுக்கு தெரியறதுக்காக அப்படி போட்டிருக்கேன். இப்ப படம் இப்படி போட்டுறதுங்க, அது மார்க் ஆயிடுச்சுன்றதுக்காக காட்டுவது. இது 4 பெருந்திசை, 4 பெருந்திசையாக இருக்கக்கூடிய இந்த நாள். இதை தவிர 4 கோணத்திலையும் சிகாரம் இருக்கு. அது இந்த பக்கமா பார்க்கிற பொழுது வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலே வடகிழக்கு திசையிலே ஒரு சிகாரம், கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையிலே தென்கிழக்கு திசையிலே ஒரு சிகாரம், இங்கே தெற்குக்கும் மேற்குக்கும் இடையிலே தென்மேற்காக ஒரு சிகாரம், இங்கே வடக்கிற்கும் மேற்கிற்கும் வடமேற்காக ஒரு சிகாரம். எத்தனை சிகாரம் எட்டாச்சா? இது கோண திசை என்று பெயர். அதான் சொல்லுகிறார் தான் ஒன்றும் நாற்கோணம் 5 எழுத்தாகும். 5 எழுத்து தன் 5 எழுத்தாகும். இந்த நாற்கோணத்திலேயும் ஒரு சிகாரம் இருக்கு. இப்ப இந்த மந்திரத்தை இந்த சக்கரத்திலே பொறித்த பிறகு இதை சொல்லுகிற பெருந்திசையிலே 4 பெருந்திசையிலே இந்த மந்திரத்தை முதலிலே சொல்ல வேண்டும். சொல்லுவதற்கு முதலிலே நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். பெருந்திசை என்கிற பொழுது கிழக்கிலே
கிழக்கிலே சொல்லுகிற பொழுது நல்ல கவனமாக கொள்ள வேண்டும். அது இருபக்கமாக விரியும். இருபக்கமாக விரியறதுனாலே சிகாரம் சிவாய நம என்று இந்த பக்கமும் சிவாய நம என்று அந்த பக்கமும் போகிறது பெருந்திசையில. எனவே சிவாய நம என்று கிழக்கிலே சொல்லுகிற பொழுது சிவாய நம, இது வகாரத்தை வகாரமாகவும் நீட்டிக்கலாம். சிவய நம சிவய நம. மேற்கு நினைக்க கூடாது, கிழக்கிலிருந்து ரெண்டு பக்கமும் விரிகிறதுன்னு நினைச்சுங்க. அப்ப இது ரெண்டு. இங்க கீழே தெற்குல வருகிற பொழுது கீழே சிவய நம, மேல ஒரு தடவை எத்தனை ஆச்சு? 4. இங்க மேற்குல வருகிற பொழுது சிவய நம இப்படி எத்தனை ஆச்சு? 6. திரும்ப வடக்குல வருகிற பொழுது சிவய நம சிவய நம, மொத்தம் எத்தனை ஆச்சு? 8 ஆச்சு. 8 வச்சுங்க. மேத்தமேட்டிக்ஸ் தேவைப்படுகிறது. இந்த கோண திசையை எடுத்துக்குவோம். இதுதானே கோண திசை இல்லையா? இந்த கோண திசையை எடுத்தால் இப்படி பார்த்தீர்கள் சொன்னால் இந்த கோண திசையில இதுதான் கோண திசை. இது கோணம், இது கோணம், இது கோணம், இதுவும் கோணம். இந்த கோண திசையில நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1 2 3 இதே போல இங்கேயும் இந்த சிகாரத்தை எடுத்தால் 1 2 3. இங்க எடுத்தால் இந்த கோண திசையில 1 2 3. இந்த கோண திசையை எடுத்தா 1 2. எவ்வளவு ஆச்சு மொத்தம்? 12 ஆச்சா? 8 12. அப்ப இந்த சக்கரத்தை கிழக்கிலே ஆரம்பிச்சு நாம சிவைய நம்ம சொல்லிக்கொண்டு வடகிழக்குல வந்து, அதாவது இந்த இடத்துல வந்து முடிச்சோம்னா, இந்த கிழக்கு சிகாரத்தில் ஆரம்பிச்சு வடகிழக்காக இருக்கக்கூடிய சிகார கோண திசையில வந்து முடிச்சோம்னா மொத்தம் எத்தனை தடவை வருகிறது? 20 தடவை வருகிறது. அது போல 5 தடவை சொன்னா 100 தடவை வந்து விடுகிறது. 100 தடவை சொன்ன பிறகு வெறும் பெருந்திசையை மட்டும் ஒரு தடவை சொன்னா எத்தனை? பெருந்திசை மட்டும் சொன்னா 8. 100 8 108. இதுதான் 108 முறை சிவாய நம சக்கரத்தை வைத்து சொல்லுகிற முறை என்று திருமூல தேவநாயனார் குறிப்பிடுகின்றார். இது ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள எனக்கு மண்டை வீங்கிருச்சு. இந்த 108 தடவை சொல்றது இப்ப நாம ஒரு திராட்சை வச்சு சொல்றதோ அல்லது மனசு கணக்கில் வச்சு சொல்றதோ அல்லது நினைப்பு வச்சு சொல்லுகிறதோ இப்படி சொல்லாமல் சக்கரத்தை வைத்து எழுத்துக்களிலேயே கவனத்தை செலுத்தி அந்த மந்திரத்தையும் செலுத்தி சிகாரம் சொல்லுகிற பொழுது சிகாரத்தையும் வகாரம் சொல்லுகிற பொழுது வகாரத்தையும் யகாரம் சொல்லுகிற பொழுது நானாக இருக்கிற என்னை நகாரம் சொல்லுகிற பொழுது அவன் செய்கின்ற பேர் உதவி. நகாரம் வேற என்ன? உதவி தானே, உதவிதான் செஞ்சிருக்கிறான். அப்புறம் தான் நமக்கு தெரியுது அவன் நம்மளை நடத்தி கூட்டு போனான். அதுக்குனாலதான் அதுக்கு நடப்புன்னு பேரு. அது நடத்தி கூட்டிட்டு போயிருக்கான். எனவே அந்த நகாரத்தையும் இவ்வளவையும் செய்து கொண்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த மகாரம் என்கிற ஒன்று நம்மிடம் இருக்கிறது. அதிலிருந்து விடுபடுவதற்குத்தான் என்கிற அந்த நிலையையும் நாம் உணர்ந்து இந்த 108 தடவை இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக மிக எளிய முறையில இந்த திரு அம்பல சக்கரத்தை பெருமான் முதலாக ஒரு சக்கரமாக அமைத்து தந்தார் என்கிற செய்தியை உங்களுக்கு சொல்லி, இந்த சக்கரத்தை நாம் தகடுகளிலே தாமிர தகடுகளிலே கீறி அதை உரிய முறையிலே அதை வைத்து அதற்கு மந்திரார்ச்சனை செய்து அதை உரிய முறையிலே அதற்கு உருவேற்றி அதை பூசையிலே வைத்து அதனுடைய பெருமையை நாம் தூப தீபங்களாலே அதையே சிவ வடிவமாக நினைத்து சிவ மந்திரமாக நினைத்து அதை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய வழிபாட்டின் நோக்கம் நிறைவேறுகிறது. அது மட்டுமில்லாமல் ஓங்கார ஆற்றல் பெறுகிறது. இப்ப இது சொல்லி முடித்த உடனே அவர் சொல்லுகிறார், நமசிவையே என்கிற இந்த மந்திரத்தை ஓங்காரத்தினுடைய விரிவாக கருத வேண்டும் என்கிற காரணத்தினாலே நடுவிலே இருக்கக்கூடிய மனையிலே நாம்
ஓம் என்ற சொல்லை செய்து கொள்ள வேண்டும். எனவே ஓம் தான் சிவாய நமவாக விரிந்தது. இந்த ஓமே எல்லாமாக விரிந்து ஆற்றலை பெருகுகிறது என்று ஒரு முகமாக சொல்லுகிற பொழுது கூட ஓம் சிவைய நம, ஓம் சிவைய நம என்றும் சொல்லி பழகலாம். அதிலேயும் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் நடுமலையாக இருக்கக்கூடிய ஓமிலே நாம் நம்முடைய மனதை பதித்து வைத்து அதிலிருந்து விரிகின்ற மந்திரமாக இதை நாம் எண்ணி எண்ணி அதை திணிக்கின்ற பொழுது, அப்படி கணிக்கின்ற மந்திரம் நமக்கு ஆற்றலை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராற்றலை, மனித ஆற்றலை, சிந்திக்கின்ற ஆற்றலை, அறிவு ஆற்றலை அது பெருக்குகிறது என்பதுதான் திரு அம்பல சக்கரத்தினுடைய அடிப்படை ஒரு சிந்தனையாக நம்முடைய திருமூல தேவநாயனார் அமைத்து காட்டுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சக்கரத்தினுடைய இந்த பகுதியை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த வாரத்திலே, அடுத்த வாரம் அடியேன் ஊரில் இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் நாம் மீண்டும் சந்திப்போம். சந்திக்கிற பொழுது இந்த சக்கரத்தினுடைய வேறு பல நிலைகளையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மிக அற்புதமான பகுதியாக விளங்குவது திரு அம்பல சக்கரம். அம்பல சக்கரத்தை நாம் உரிய முறையிலே அதை கீறுதல் என்றுதான் சொல்லுவார்கள். அது உரிய முறையிலே கீறி வழிபாடு செய்கின்ற பொழுது வளமெல்லாம் சிவம் தருகிறான் என்று திருமூல தேவநாயனார் இந்நாளை குறிப்பிடுகின்றார். காரணம் என்ன என்று சொன்னால், இவையெல்லாம் சக்தி வழிபாடு. கிரியை என்றாலே சக்தி வழிபாடு. அந்த ஞான வழிபாடு சிவ வழிபாடு. இதெல்லாம் கிரியை என்பது சக்தி வழிபாடு. சக்தி தான் ஆற்றலுக்குரியவள். எனவே அவருடைய ஆற்றலை நாம் பெரிதும் பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சலனங்களும் சஞ்சலங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து அவர்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் சிவபெருமான் நல்குகின்றான். அவருடைய வாழ்விலே எல்லா வளங்களும் வளப்பங்களும் என்று சேருகின்றன. உங்கள் வாழ்விலேயும் எல்லா விதமான நலனும் வளமும் வர வேண்டும் என்று பெருமானை வேண்டி நின்று மீண்டும் நாம் சந்திப்போம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவனே, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.